பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கதாயுதம் கற்றுக் கொடுத்ததே பலராமர் தான். தனக்கு பிரியமான துரியோதனன் படைக்கு சென்றால் எதிரணியில் இருக்கும் தன் தம்பியான கிருஷ்ணருடன் போரிட நேரிடும். எனவே போரில் கலந்து கொள்ளாமல் மகாபாரத போர் ஆரம்பிக்கும் முன்பே புனித யாத்திரைக்கு சென்றவர் கடைசி நாளான 18ஆம் நாள் போரினை காண நேரில் வந்தார். அங்கே பீமனும் துரியோதனனும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். இறுதியாக பீமன் போர் விதிமுறைகளை மீறி துரியோதனனின் தொடையை கதை கொண்டு அடித்து உடைத்தான். அதை கண்டு கோபம் கொண்ட பலராமர் பீமனிடம் சண்டைக்கு செல்ல அதனை கிருஷ்ணர் தடுத்து திரௌபதியின் தலைமுடியை பிடித்து அரண்மனைக்குள் இழுக்கப்பட்ட போதும் அவளுடைய ஆடைகளை கழற்ற முயன்ற போதும் உனக்கு கோபம் வரவில்லை. பகடை விளையாட்டில் ஏமாற்றப்பட்டு பாண்டவர்கள் வனவாசம் அனுப்பப்பட்ட போதும் 13 வருடங்களுக்கு பிறகு நாடு திரும்பிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கௌரவர்கள் கொடுக்கவில்லை. அப்போது எல்லாம் வராத கோபம் இப்போது வருவதில் என்ன தர்மம் இருக்கின்றது என்று கேட்டார் கிருஷ்ணர். அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அமைதியானார் பலராமர்.